பித்த நீர் வந்து அங்கேருந்து வெளியேறாத அளவுக்கு வந்து அந்த கொழுப்பு வந்து அடைச்சிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து இது செரிமான சக்தி இழக்குது. செரிமான சக்தி இழந்ததுனால வந்துட்டு அடுத்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்துட்டு அந்த சாப்பாடு வந்து ஏதோ நிறைய சாப்பிட்ட மாதிரி வந்து வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து அடுத்த நிலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது நெஞ்சு எரிச்சல் வரைக்கும் போகுது. அப்போ வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயில் வந்துட்டு ஒரு பெரிய மாறுதலை வந்து கொண்டு வரணும். பாரம்பரிய முறையிலான எண்ணெய்களை வந்து பயன்படுத்தணும். அதுலேயும் குறிப்பாக வந்து நாம் வந்து சமையல் எண்ணெயை வந்துட்டு நாம் வந்து ஆட்டிக்கிட்டு வந்து தான் பயன்படுத்தணும். இந்த பித்தப்பை சரியாக வேலை செஞ்சுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது. போகர் நேச்சர் கியூர் சேனல் பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் மற்றொரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள். இப்போ வயிற்றில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு மலச்சிக்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு வயிறு மந்தமாக இருக்கிறது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்து வயிறு நிறைஞ்சிட்ட மாதிரி இருக்கிறது, அதே போல் வயிறு வந்துட்டு வீக்கமாக ஊதிக்கிட்டு இருக்கிறது, அதே போல் அதுவே வந்துட்டு நெஞ்சு எரிச்சல் வரைக்கும் போகிறது. இதற்கான காரணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பித்தம் சார்ந்த பிரச்சனையாக இருக்குது. இப்போ பித்தம் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்தப்பையில் வந்துட்டு ஏற்படக்கூடிய கொழுப்பு. இப்போ வந்து நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை இருக்குது. அதில் கெட்ட வேறு வேறு பெயர்களில் அழைக்கக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே போய் தேங்கி நின்றுது. அது வந்து பித்தப்பை பித்த நீர் வந்து அங்கேருந்து வெளியேறாத அளவுக்கு வந்து அந்த கொழுப்பு வந்து அடைச்சிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து இது செரிமான சக்தி இழக்குது. செரிமான சக்தி இழந்ததுனால வந்துட்டு அடுத்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்துட்டு அந்த சாப்பாடு வந்து ஏதோ நிறைய சாப்பிட்ட மாதிரி வந்து வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் வயிறு வந்துட்டு மந்தமாக இருக்கும். அதே போல் வந்து வயிறு வந்துட்டு ஒரு உப்பிசமாக இருக்கும். அது வந்து அடுத்த நிலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது நெஞ்சு எரிச்சல் வரைக்கும் போகுது. அப்போ வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயில் வந்துட்டு ஒரு பெரிய மாறுதலை வந்து கொண்டு வரணும். பாரம்பரிய முறையிலான எண்ணெய்களை வந்து பயன்படுத்தணும். அதுலேயும் குறிப்பாக வந்து நாம் வந்து சமையல் எண்ணெயை வந்துட்டு நாம் வந்து ஆட்டிக்கிட்டு வந்து தான் பயன்படுத்தணும். இப்போ வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து எள், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பருப்பு, இவைகளை கொண்டு போய் மரச்சக்கில் ஆட்டிக்கிட்டு வந்து அதை பயன்படுத்தும் போது நமக்கு அது வந்து ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். இந்த பித்தப்பை சரியாக வேலை செஞ்சுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது. எனவே நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் ஒரு பெரிய மாறுதல் கொண்டு வரணும். அந்த மாறுதல் கொண்டு வர்றது தான் வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கான ஒரு முக்கிய காரணியாக வந்து அமையும். இது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து நம்முடைய போகர் மூலிகை வைத்தியசாலையில் வந்துட்டு 1 நாள்லேருந்து 1 வாரம் வந்து அதுக்கான மருத்துவம் அளிக்கப்படுது. அதே போல் வந்து 1 மாத மருந்து வந்து அதற்காக கொடுக்கப்படுது. இந்த வயிறு சார்ந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்துட்டு தீர்ற மாதிரி அந்த மருந்து வந்து செயல்படும். எளிமையாக வந்து எண்ணெய் மூலிமா வந்து உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதையும் தாண்டி தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கும் நீங்கள் வந்து பாரம்பரிய மருத்துவ முறைகளை வந்து கடைப்பிடிங்க. அதே போல் மருந்துகளை வந்து எடுத்துக்கோங்க. தொடர்ந்து வந்து நிதமாக வந்து சீரக தண்ணீர் குடிக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுக்கணும். அது வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு தீர்வாக இருக்கும். அதையும் தாண்டி போகும்போது தான் வந்துட்டு அதுக்கு வந்து மருத்துவங்கள் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது பாரம்பரிய மருத்துவத்தை வந்து எடுத்துக்கலாம். இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை காண்கிறோம். அதுவரை வந்து போகர் நேச்சர் கியூர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.